நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் மற்றும் குரல் தேன்மொழி அசோக். கவிதை 1. முடிவிலி. 1000 மெழுகுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அடர்வனத்தில் எரியும் தீப்பந்தமாகவும், அலாவுதீன் விளக்கென பாதுகாப்பில் இருந்தாலும் அதிவேக காற்றில் அணையவிருக்கும் மாவிளக்கு ஒளியாகவும், கூட்டத்தில் ஒருவனாகவோ தனியொருவனாகவோ வாழவிடாமல் ஆழ்மனத்தின் சிம்னியை ஏதோ ஒன்று அரூபமாய் அடக்கியும் கூட்டியும் விளையாடியது. ஆராய்ந்ததில் உயிரை குடிக்கும் நோய் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை குடித்து கொண்டிருந்தது. ஏறியும் இறங்கியும் எரிந்தது காதல் தீபத்தின் சுடர். கவிதை 2. வருவது வரட்டும். காடு மேடேறி காய்த்து கனிந்து கிடப்பவற்றை கூட மேல கூட வைத்து வீடு கொண்டு சேர்த்தால் போதுமா? பாலத்தில் ஊஞ்சலாடிய கம்பளி பூச்சி, வாலாட்டி மரமேறிய சாம்பல் நிற அணில், தும்பை செடியில் வந்தமர்ந்த ரெட்டை பாப்பாத்தி, ஓடை நீரில் குளித்து கொண்டிருந்த மைனா, இத்தனையையும் கடந்து கனிதான் முக்கியம் என்று கடிவாளம் போட்டெல்லாம் காலத்தை கடத்த முடியாது. காய்க்கும் கனிக்கும் முன்பு இன்னும் பல தருணங்கள் உண்டென்பதை அறியாமலே வாழ்ந்து என்னத்தை பெருசா சாதிக்கப் போகிறோம்? கவிதை 3. கையளவு கடல். இறுதி வரை வருவாய்தானே என கேட்கும்போது பலரும் இங்கு தரையில் விழுந்த மீனாய்த்தான் துடிப்பார்கள். எப்படியாவது கடலில் சேர்வோம் என்ற நம்பிக்கையும் துளியோண்டு ஒட்டிக்கொள்ளும். அக்னி நட்சத்திர வெயிலில் அந்த தார் சாலையிலேயே பொசுங்கி கிடக்க ஒருபோதும் யாரும் விரும்புவதில்லை. கடல் வரை இல்லை எனினும் கையளவு நீரை காட்டலாம் தானே.